அக்கா, அன்னைக்கு ஒருத்தவனை இடிச்சான்ல, அவன் உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு பாருக்கா. காதலே சுகுரா சொழட்டி தாக்குதே தின ஒசர போய் உசுர பறக்க விட்ட ஓகே பண்ணாண்டி சண்டாளி அழகிய என சங்கூதி கவுக்குற ரதராஜரபடியாக திரிஞ்ச என்ன ஆட்டில கட்டாத டீக்கட பாய்லர் நான் அடி சக்கர பால் பண்ணு கேக்கு நீ அடி பொட்டெல்லாம் போட்டியே என் மனசதா சந்தமேட்டு மீன் கடை நீதான், சவுக்கர்பேட்டை ஸ்வீட் கடை நீதான், ஹவுஸ் ஸ்டார்ட் பாரடைஸில் ஃபேமிலி ட்ரீம் சோக்கு கேரம் போர்டு ஸ்டைக்கர் நீதான், நோட்டு புக்கு பேப்பர் நீதான், கவிதை எழுத லிப்ஸதா என் தம்சம் பண்ணிடுவேன். என்ன எழவுன்னு தெரியல எதுவும் புரியல மண்டக்குள்ள காதல் ராட்டி நம்ம சுத்துதே மயில வயத்துக்கோ ஏதாச்சும் பண்ணிக்கோ நான் எதுவும் தப்ப நினைச்சிக்க மாட்டேனே. பண்ணாண்டி சண்டாளி அழகிய என சங்கூதி கவுக்குற ரதராஜரபடியாக திரிஞ்ச என்ன ஹார்ட்டில கட்டாத டீக்கட பாய்லர் நான் அடி சக்கர பால் பண்ணு கேக்கு நீ அடி பொட்டெல்லாம் போட்டியே என் மனசதா மகராசி நீ தாண்டி என் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் ஹாய், நீங்கள் தானே அகிலா? நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு பின்னாடி வந்துட்டு இருக்கேன், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இப்போ சொல்லிட்டா? நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. செட் ஆகாது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு. எனக்கு லவ்லாம் பிடிக்காது, வேணாம். என்னது லவ்வா? அக்கா அக்காவா? இல்லை, அன்றைக்கி உங்களுக்கு தெரியாமல் இடிச்சிட்டேன்லக்கா, அதுக்காண்டி தான் சாரி கேட்கலான்னு பின்னாடியே வந்தேன். டேய், உன்னை வச்சு என்னென்னவோ இமேஜின் பண்ணிட்டேன்டா. இப்படி சொல்கிற? அச்சோ சாரிக்கா. கொஞ்சமாச்சும் கன்சிடர் பண்ணுறா. கன்சிடென்டா? ஐயோ, எனக்கு இங்கிலீஷே வராதுக்கா. என்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசி நான் கிளம்புறேன்க்கா.
బుజ్జి ప్లీజ్ డా చెప్పు. లేరా నేనా ఏ? క్యారమ్ బాల్ రమ్య సీరాల ఆడరా 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 ఇంకా నేను ఊరికే సరదాగా செம்ம சட்டா. ஆமா, நம்ம இப்போ எதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா அந்த கவிதைன்னு சுத்திட்டு இருப்பானே, வேர்ஸ் த கை? அந்த லூஸ் அவன் ஆளை பார்க்க போயிருப்பான். இன்னுமாடா அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான்? ஆமாண்டா, ஆமா. டேய் 5 வருஷம்டா. அஞ்சு வருஷம். டேய் பரத் டேய் இன்னும் வரலடா. வந்துட்டாளா? டேய் டேய் இன்னும் வரலடா. டேய் பரத் டேய் இன்னும் வரலடா. உயிர் எடுக்காதடா. டேய் வந்துட்டாடா. மோனிகா, தி கேர்ள் ஆஃப் மை ட்ரீம்ஸ். 5 வருஷமா லவ் பண்றேன். ஆனா அப்போ அதே புது எக்ஸைட்மெண்ட், முதல் தடவை பார்த்த அதே ஃபீல். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இளையராஜா வாய்ஸ் கேட்ட மாதிரி ஒரு ட்ரீம் சாங். லவ் சொல்ல தெரியல, அப்போவும் அவளை மறக்க முடியல. I just don't know how to quit on her. ஹலோ, அந்த ஃபைலா? நான் பார்க்குறேன். எப்போ பார்க்குறேன்? காலங்கள் கடந்து போக, நிமிடங்கள் ஓட, காதல் என்றும் மாறாதது என்று கற்றுக்கொண்டேன். செம்ம கவிதை. கவிதையா? மூக்கு பறித்த ஜப்பான் பொண்ணு மாதிரிடா. போய் கவிதை நீ செத்தடா. மச்சான் செம்ம செம்ம அடி. ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு. என்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். கவிதையை எழுதிடலாம். என்ன பைப்பில் ஏதோ பண்ணிட்டு இருக்கு? என்னடா கவிதையா? பரவாயில்லையே, ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்க. நடத்து நடத்து. என்ன
என்ன சொல்லிடலாமா? போடா போடா. அவங்க இனிமேல் வந்தால் மறுபடியும் வராதுன்னு சொல்லுவேன், சரியா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு போய் யாராச்சும் ஃபீல் பண்ணுவாங்களா? லைஃப்பை என்ஜாய் பண்ணடி, ஜாலியாக இரு. என்ன பால்கனி இது? வீட்டை விட்டு வெளியே வந்தா 10 பேர் லைனா ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுலயும் ஒருத்தன் 2 பேர் மிரட்டுறான், நீ அவன்கிட்ட பேசக்கூடாது இவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. என்னமோ நான் அப்படியே அவனை லவ் பண்ற மாதிரி பேசுறான். அதுலயும் 2 பேர் வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க, உங்க கண்ணு அழகா இருக்குன்னு. இதெல்லாம் பரவாயில்ல, லவ் பண்றவனாச்சும் உண்மையா இருப்பான்னு பார்த்தா நம்ம ஸ்வேதா இருக்கால்ல, அவ பின்னாடி 1 வருஷமா ஒருத்தன் சுத்தினான். அவளும் லவ் பண்ணா. 3 மாசம் கழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா வேற, காலேஜ் போகிற பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வருவாள்ன்ற ஒரு பயம் வேற. அந்த பயத்தில் ஒரு சந்தேகம் வேற. இதுக்கு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்காகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கெல்லாம் எதுக்கு இந்த கனவு லட்சியம்லாம்? காதல் என்றும் மாறாதது, கற்றுத்தந்த அந்த தருணம் என்ற காதல் வலியை உணர்த்தியது. It's time for me to quit on you. Hey, நில்றி. Hey, நில்றி. Hey, வாடா. வாடா, ஸ்பீடா போய் பிடிக்கலாம் வாடா. மணி, குமாரு, ஏய், யாரா அவன்? ஆம்பளை இருந்தா வெளியே வாடா. ஏய், ஹலோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. பார்த்தேன், ஓடுனீங்க, வந்தேன், அவ்வளோதான். வந்தாங்க, துரத்துனாங்க, அதான். சரி, யாராச்சும் கூட கூட்டிகிட்டு வரலாமே. இல்லை, பைக்கில் தான் வந்தேன், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதான் ஓடினேன், ஃபோன் தொலைஞ்சிருச்சு. உங்கள் வீடு எங்க? அது இல்லை, வீடு பக்கத்தில் தான், நான் போயிடுவேன். சரி, நீங்கள் போங்க, நான் கூடவே பின்னாடி வரேன். இல்லை, யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாயிடும். ஓ, பிரச்சனை? ஒன்று பண்ணுங்க, என் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து வாங்கி. சரி.
மச்சான் லெஃப்ட் பில்டிங். பொண்ணோட ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்கி கொடுறா. ஓ டேய் நான் டேய் வந்துட்டேன். அந்த காத்த மாதிரியே போகிறான் பாரு. ஹலோ, ஃபோன் வாங்க வந்திருக்கேன். டைம் ஆகுது. ஃபோன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹலோ, கேட்குதா? டைம் ஆகுதுங்க. என்னங்க, ஃபோன் வாங்க வந்திருக்கேங்க. கேட்குதா உங்களுக்கு? நீங்களா? அடுத்து என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றா புர்ரா. சேர்ந்துட்டானுங்கடா. ஒன்றா சேர்ந்துட்டாங்களா? ஆமாம். அப்பா ஹே என்னாச்சு? அதுவா? நில்றி, மாட்டினியா? அவன் தான் காப்பாத்துனான். ஓ, நியூ ரூட் கிடைச்சிருச்சா? எங்க நீ தான் முந்திக்கிட்டியே. என்னடி சொல்ற? இரு, நீயே பாரு. ஃபோன் ஃபுல்லாக உன் ஃபோட்டோஸ் தான்ப்பா வச்சுருக்கான். அந்த பையனை உனக்கு முன்னாடி தெரியுமா என்ன? ஏன் முழிக்கிற? ஆ சொல்லு. ஹலோ ஹலோ. ஆ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இல்லைங்க, யாராக இருந்தாலும் அதே தான் பண்ணியிருப்பேன். டெக்ஸ்ட் பண்ணது நீங்கள் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க தான். ஆ சரிங்க. ஓகே, நாளைக்கு வந்து ஃபோனை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மொபைலில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டா? ஓ இல்லைங்க இல்லைங்க. அவங்க உங்கள் லவ்வரா? ஐயோ, லவர் மாதிரி. ஒன் சைடாக 5 வருஷமாக லவ் பண்ணுறேங்க. 5 வருஷமா? இதில் பெரிய கூத்து என்னன்னா, அவளுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க. ஓ, அப்போ அவங்க அழகாக இருக்கனால தான் லவ் பண்ணீங்களா? அவங்க ஒரு கவிதை. என்ன கவிதையா? ஆமாங்க, அவங்க ஒரு கவிதை. மலை போல வந்தாலே மனதை அவள் வென்றாலே மனநீரு அலை போல அணைப்பாயடி. என் தாயை மறந்தேனே, உன் அன்பில் விழுந்தேனே, உன் கண்கள் கண்டேனே, மயங்கி நின்றேன். കരയാതെ പ്രിയ, പ്ലീസ്. എങ്ങനെയാടാ കരയാതിരിക്കുന്നത്? എൻ്റെ അച്ഛൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ലേ? നിൻ്റെ അച്ഛൻ്റെ കാൽ കീഴേ. വേണ്ട പ്രിയ, അത് വേണ്ട. എനിക്കുള്ള വിസ വന്നു കഴിഞ്ഞു. ഞാൻ പോകുന്നതാണ് അതിൻ്റെ ശരി. നമ്മുടെ സ്വപ്നത്തെ ഉദരത്തിൽ കാത്തു സൂക്ഷിക്കാൻ ഞാൻ ഡെലിവറി ടൈമിലെങ്കിലും നീ എൻ്റെ കൂടെ വേണമായിരുന്നു. അറിയാം പ്രിയ, പക്ഷെ നമ്മുടെ കുഞ്ഞിനെ വളർത്താൻ നമുക്ക് പണം വേണ്ടേ? എല്ലാത്തിനും നിൻ്റെ അച്ഛൻ്റെ മുന്നിൽ കൈനീട്ടാൻ പറ്റുമോ? ഡെലിവറി ടൈമിൽ ഞാൻ നിൻ്റെ കൂടെ ഉണ്ടാവും. ഇതെൻ്റെ വാക്കാണ്. അരുൺ പ്ലീസ്. ജോലിയില്ലാതെ നിന്നെ കല്യാണം ചെയ്തതേ ഞാൻ ചെയ്ത തെറ്റാണ്. പക്ഷേ എൻ്റെ മുന്നിൽ വേറെ മാർഗമില്ലായിരുന്നു. നിൻ്റെ അച്ഛൻ നിന്നെ മറ്റൊരാളുടെ കൂടെ കല്യാണം വേണ്ട, അത് ആലോചിക്കാനേ വയ്യ എനിക്ക്. അരുൺ പ്ലീസ്. അരുൺ ഡോണ്ട് ലെറ്റ് മീ സ്റ്റേ. അരുൺ പ്ലീസ്. സോറി പ്രിയ.
ശരി മോനെ, കല്യാണമൊക്കെ കഴിച്ചു അല്ലേ? നന്നായി, ഗട്സ് വേണം. ശരി, എൻ്റെ കൊച്ചിനെ എങ്ങനെയാ പോറ്റാൻ പ്ലാൻ? തനിക്ക് ജോലിയില്ല, സ്വയം കാര്യങ്ങൾ നോക്കാനുള്ള ഗതിയില്ല, പിന്നെ എന്ത് കണ്ടിട്ടാണ് എൻ്റെ കൊച്ചിനെ കല്യാണം കഴിച്ചത്? ശരി, പറ്റിയത് പറ്റി. എൻ്റെ കമ്പനിയിൽ എൻ്റെ കീഴെ ഞാൻ തരുന്ന ജോലിയെടുത്ത് ജീവിക്കാൻ നോക്ക്. പക്ഷേ എൻ്റെ കൊച്ചിനെ ഇങ്ങനെ വിട്ടു തന്നേരെ. പെണ്ണേ നിന്നരുകിൽ വരുവാനെന്നും ഞാൻ വിമ്പുന്നു. കണ്ണേ നീയില്ലാ നാടുകളെന്തേ സ്വയമുരുകി ഞാനിടിയിലും മഴയിലും രാവിലും പകലിലും നിൻമുഖം കാണുവാൻ കാത്തിരുന്നേ. ഇനി വരും ദിനങ്ങളിൽ തിരയും കരയും പോൽ നിന്നെ ഞാൻ പിടിയില്ലെൻ കരവേ. നൊമ്പരങ്ങളും വേർപാടുകളും മായുമോർമ്മയായി മാറ്റിടാം. കരയാതെ എൻ കൂടെ നീ കരം കോർത്തുവാ പെണ്ണാടേ. ஏழு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டோம், அப்படியே இருப்போமே. நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணாம். மொரோவர் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. என்னை பார்த்து சொல்ல எனக்கு பிடிக்கலண்ணா. உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்தில் பிடிச்ச ஒரே ஆம்பளை நீ தான்டா. பிரியாண்டி தியா, அப்பாவோட இன்டர்வியூ டிவியில் வருது, மறக்காம பார்த்துரு. நான் கிளம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் காவியும் ஜாதியும் நாட்டை ஆளக்கூடாது சார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுறவங்கள அவங்களுக்கு ஆண்மையே இல்லாமல் பண்ணிடணும் சார். ஹலோ ஹலோ, உன்னை ஏன் பிடிக்கலன்னு கேட்டல. வீட்டுக்கு உடனே வா, நான் சொல்கிறேன். சரி வந்துடுறேன். என் அப்பாவே என்ன
என்னடா காலையிலே வாயை பொழந்து வானத்தை பார்த்துட்டு இருக்க? இல்லை மச்சான், என் வாழ்க்கையை நினச்சா எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஏன்டா நேற்று போன இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலையா? அதை நினச்சி தான்டா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி என்னதான்டா கேட்டாங்க? இன்டர்வியூலாம் நல்லா தான்டா பண்ணேன். கடைசியில் ஜிகேல லாக் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன கேட்டாங்க? HR ரவுண்டுக்கு என்னையும் இன்னொருத்தனையும் செலக்ட் பண்ணாங்க. என்னையும் அவனையும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. சரி, நாட்டின் முதல் பிரதம மந்திரி யாருன்னு கேட்டார். அதுக்கு நீ என்ன சொன்ன? ஜவஹர்லால் நேரு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அப்படின்னா யார் சார்? சென்னை மேயர் யாருன்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? மிஸ்டர் சைதை துரைசாமி. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? துரைசாமி எங்கள் மாமா தான் சார். ஸோ பொலிட்டிக்கல் சப்போர்ட்டால் இந்த வேலையும் காலி. சரி, அடுத்து என்ன பண்ணுறதா இருக்க? இன்னும் 2 நாளாக இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். Hello. Okay, sir. Mr. Karthik, you can go now. Hello. Okay, sir. Mr. Kiran, you can go now. Tell about yourself. I'm Kiran from Trichy. I did my schooling in Government Higher Secondary School, Trichy. I did my college in Wales University at Chennai. ஜென்ரல் நாலேஜ் இந்த 2 கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இருக்க அரசியலில் 2 வரியில் சொல்லுங்கள் பார்ப்போம். படித்தவங்க அரசாங்க வேலைக்காக தேடுறதும் படிக்காதவங்க அரசாங்கத்தை ஆளுறது தான் இந்த காலத்து அரசியல். ஓகே, அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்? அறிவாளி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வேலையை முடிப்பான், புத்திசாலி அறிவாளிகளை பயன்படுத்திப்பான். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க? 1 இயராக வேலை தேடிட்டு இருந்தேன் சார். சரியான ரெஃபரன்ஸ் இல்லாதனால வேலை கிடைக்கல. அது வரைக்கும் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? எனக்காக ஏதாவது ஒரு சீன் நடிச்சு காட்டுங்களேன். சார், நான் இந்த பையனை செலக்ட் பண்ணுறேன். சார், அந்த பையனுக்கு தான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, அப்புறம் எந்த நம்பிக்கையில் செலக்ட் பண்ணுறீங்க? சார், அந்த பையன் அடிச்சது கொஞ்சம் ஷார்ட் டைமில் இந்த அளவுக்கு துல்லியமாக யாராலும் பண்ண முடியாது. ஆனால் அவன் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கான். ஸோ நம்ம கம்பெனியில் ஒர்க் கொடுத்தா இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு பண்ணுவான் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இவரை நான் செலக்ட் பண்ணுறேன்.
கணேசா அண்ணே வந்துருக்காரு பாரு. என்னப்பா காசு வாங்கும்போது ஆளை பார்த்தது, ஊரில் இருக்கிற அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டா, வட்டி வீடு தேடி வரும்னு சொன்னேன். இப்போ நான் உன்னை தேடி வர மாதிரி இருக்கேன். அண்ணே ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டைம் பத்தலை, இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியும் காசை திருப்பி ஆல்ரெடி கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எப்பயாவது ரூபா பணம். ஏய் என்ன மேலே கை வச்சு பேசுகிற? உனக்கு காசு தானே வேணும்? ஆமா, வீடு தேடி பணம் வரல, நீ இருப்ப. போ உன் போ friend இருக்க போ மாட்டான். போ 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 போ. யாரா அவன்? இந்த ஆள்கிட்ட நீ ஏன்டா காசு வாங்கின? என்ன என்னடா பண்ண சொல்ற? சரி வா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு போலாம். காசு வாங்க வேற ஆளே கிடைக்கலையா? டேய் மச்சான், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவர்கிட்ட வாங்கினேன். அந்த நேரத்தில் வேறு யாருக்கிட்ட பணத்தை வாங்குறது? ஏய் பார்த்துடா, நேரமே சரியில்லை மச்சான். நாம் சரியாக இருந்தால் நேரம் சரியாயிடும். வா. ஏய் டைம் ஆச்சுடா, ஏமா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. டேய் அந்த திருப்புளி ஸ்பானர்லாம் எடுத்து நீங்கள் வாடா. அந்த ஸ்பானரை கொடு. நான் பெருசாக எதுக்கும் ஆசைப்படல, ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுருந்தான்னு நினச்சேன். அப்படி நினச்சது தப்பாடா? ஆசை, கனவு, லட்சியம், விருப்பம், இது எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். மனுஷங்க வச்ச பேர் தான் வேறு வேறு. ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. கையெடு. கந்து வட்டிக்காரன் கத்திட்டு போனதுலேருந்து ஒரே யோசனையாகவே இருக்குடா. யார்கிட்ட ஃபுல் அமௌண்ட் கேட்குதுன்னு தெரிலடா. சும்மா அதே நினச்சின்னு இருக்காதரா. நான் போய் சாப்பிடாதனா வாங்கிட்டுறேன், வெளியே வா. அண்ணே அந்த 30-22 வண்டி ரெடி பண்ணிட்டேண்ணே. ஈவினிங் டெலிவரி சொல்லியிருந்தாங்க, முன்னாடியே கொடுத்துடலாண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன வேலை? அண்ணே அது வந்து வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணே. ஒரு 6 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் 5 மாதம் சம்பளம் அட்வான்ஸாக வேறு. ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரியா, வேலை இருந்தால் போய் பாரியா, போயா. என்னடாச்சு? இன்சார்ஜ் கிட்ட பணம் கேட்டேன் மச்சான், அதுக்கு அவன் கேவலமான ஒரு லுக் விட்டான் பாரு. பணத்துக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லைல்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போலாம் உன்ன மாதிரி கடவுளை கும்பிட்றவங்க விட கல்லாப்பட்டியை கும்பிட்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ சாப்பிடு. நாமெல்லாம் பிரச்சனை இல்லாமல் வாழவே முடியாதாடா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டு போடா. நான் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ சாப்பிடு. இப்போ பணத்துக்கு என்ன பண்ணலாம்? கணேசா பரவாயில்லையே,
சொன்ன மாதிரியே காசை கொடுத்துட்டியே. ஏதுடா அவ்வளோ பணம்? எந்த பணம்? எனக்கு தெரியும்டா, அந்த பணத்தை நீ தான் வச்சேன்னு. அதுவா? ஏன்டா அப்படி பண்ண? உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குறேன். കരയാതെ പ്രിയ, പ്ലീസ്. എങ്ങനെയാടാ കരയാതിരിക്കുന്നത്? എൻ്റെ അച്ഛൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ലേ? നിൻ്റെ അച്ഛൻ്റെ കാൽ കീഴേ വേണ്ട പ്രിയ, അത് വേണ്ട. എനിക്കുള്ള വിസ വന്നു കഴിഞ്ഞു. ഞാൻ പോകുന്നതാണ് അതിൻ്റെ ശരി. നമ്മുടെ സ്വപ്നത്തെ ഉദരത്തിൽ കാത്തു സൂക്ഷിക്കാൻ ഞാൻ ഡെലിവറി ടൈമിലെങ്കിലും നീ എൻ്റെ കൂടെ വേണമായിരുന്നു. അറിയാം പ്രിയ, പക്ഷെ നമ്മുടെ കുഞ്ഞിനെ വളർത്താൻ നമുക്ക് പണം വേണ്ടേ? എല്ലാത്തിനും നിൻ്റെ അച്ഛൻ്റെ മുന്നിൽ കൈനീട്ടാൻ പറ്റുമോ? ഡെലിവറി ടൈമിൽ ഞാൻ നിൻ്റെ കൂടെ ഉണ്ടാവും. ഇതെൻ്റെ വാക്കാണ്. അരുൺ പ്ലീസ്. ജോലിയില്ലാതെ നിന്നെ കല്യാണം ചെയ്തതേ ഞാൻ ചെയ്ത തെറ്റാണ്. പക്ഷേ എൻ്റെ മുന്നിൽ വേറെ മാർഗമില്ലായിരുന്നു. നിൻ്റെ അച്ഛൻ നിന്നെ മറ്റൊരാളുടെ കൂടെ കല്യാണം വേണ്ട, അത് ആലോചിക്കാനേ വയ്യ എനിക്ക്. അരുൺ പ്ലീസ്, അരുൺ ഡോണ്ട് ലെറ്റ് മീ സ്റ്റേ. അരുൺ പ്ലീസ്. സോറി പ്രിയ. ശരി മോനെ, കല്യാണമൊക്കെ കഴിച്ചു അല്ലേ? നന്നായി, ഗട്സ് വേണം. ശരി, എൻ്റെ കൊച്ചിനെ എങ്ങനെയാ പോറ്റാൻ പ്ലാൻ? തനിക്ക് ജോലിയില്ല, സ്വയം കാര്യങ്ങൾ നോക്കാനുള്ള ഗതിയില്ല, പിന്നെ എന്ത് കണ്ടിട്ടാണ് എൻ്റെ കൊച്ചിനെ കല്യാണം കഴിച്ചത്? ശരി, പറ്റിയത് പറ്റി. എൻ്റെ കമ്പനിയിൽ എൻ്റെ കീഴെ ഞാൻ തരുന്ന ജോലിയെടുത്ത് ജീവിക്കാൻ നോക്ക്. പക്ഷേ എൻ്റെ കൊച്ചിനെ ഇങ്ങനെ വിട്ടു തന്നേരെ. നിന്നരുകിൽ വരുവാനെന്നും ഞാൻ വിമ്പുന്നു. കണ്ണേ നീയില്ലാ നാടുകളെന്തേ
புஜ்ஜி ப்ளீஸ்டா விளையாடுறா. ஏனா ஏய் கேரம் தான். செம்மையாக செய்கிறால இந்த ఆడరా 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 ఇంకా నేను ఊరికే సరదాగా செம்ம ஷாட்டா. ஆமாம் நம்ம இப்போ எதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம் அந்த கவிதைன்னு சுற்றிட்டு இருப்பானே, வேர்ஸ் தட் கை? அந்த லூஸ் அவன் வேலை பார்க்க போயிருப்பான். இன்னுமாடா அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான்? ஆமாண்டா ஆமாம். டேய் 5 வருஷம்டா. அஞ்சு வருஷம். டேய் பரத் டேய் இன்னும் வரலடா. வந்துட்டாளா? டேய் டேய் இன்னும் வரலடா. டேய் பரத் இன்னும் வரலடா, உயிர் எடுக்காதடா. டேய் வந்துட்டாடா. மோனிகா, the girl of my dreams. 5 வருஷமா லவ் பண்றேன். ஆனா அப்போ அதே புது எக்ஸைட்மெண்ட், முதல் தடவை பார்த்த அதே ஃபீல். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இளையராஜா வாய்ஸ் கேட்ட மாதிரி ஒரு ட்ரீம் சாங். லவ் சொல்ல தெரியல, அப்போவும் அவளை மறக்க முடியல. I just don't know how to quit on her. ஹலோ, அந்த ஃபைலா? நான் பார்க்குறேன். எப்போ பார்க்குறேன்? காலங்கள் கடந்து போக, நிமிடங்களோட காதல் என்றும் மாறாதது என்று கற்றுக்கொண்டேன். செம்ம கவிதை. கவிதையா? மூக்கு பறித்த ஜப்பான் பொண்ணு மாதிரிடா. போய் கவிதை நீ செத்தடா மச்சான். செம்ம செம்ம அடி. ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். கவிதையை எழுதிடலாம். என்ன பைப்பில் ஏதோ பண்ணிட்டு இருக்கு? என்னடா கவிதையா? பரவாயில்லையே, ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்க. நடத்து நடத்து.
என்ன சொல்லிடலாமா? போடா போடா. அவங்க இனிமேல் வந்தால் மறுபடியும் வராதுன்னு சொல்லுவேன். சரியா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு போய் யாராச்சும் ஃபீல் பண்ணுவாங்களா? லைஃப்பை என்ஜாய் பண்ணடி, ஜாலியாக இரு. என்ன பால்கனி இது? வீட்டை விட்டு வெளியே வந்தால் 10 பேர் லைனாக ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒருத்தன் 2 பேர் மிரட்டுறான். நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, இவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. என்னமோ நான் அப்படியே அவனை லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அதுலேயும் 2 பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, உங்கள் கண்ணு அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் பரவாயில்ல, லவ் பண்ணுறவனாச்சும் உண்மையாக இருப்பான்னு பார்த்தா நம்ம ஸ்வேதா இருக்கால்ல, அவள் பின்னாடி 1 வருஷமாக ஒருத்தன் சுற்றினான். அவளும் லவ் பண்ணா. 3 மாதம் கழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா வேற, காலேஜ் போகிற பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வருவாள்ன்ற ஒரு பயம் வேற. அந்த பயத்தில் ஒரு சந்தேகம் வேற. இதுக்கு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்காகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கெல்லாம் எதுக்கு இந்த கனவு லட்சியம்லாம்? காதல் என்றும் மாறாதது, கற்று தந்த அந்த தருணம் என்ற காதல் வலியை உணர்த்தியது. It's time for me to quit on you. ஏய் நில்றி. ஏய் நில்றி. ஏய் வாடா வாடா, ஸ்பீடாக போய் பிடிக்கலாம் வாடா. குமாரு, ஏய் யாரா அவன்? ஆம்பளை இருந்தா வெளியே வாடா. ஏய் ஹலோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. பார்த்தேன், ஓடுனீங்க, வந்தேன், அவ்வளோதான். வந்தாங்க, துரத்துனாங்க, அதான். சரி, யாராச்சும் கூட கூட்டிகிட்டு வரலாமே. இல்லை, பைக்கில் தான் வந்தேன். வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அதான் ஓடினேன், ஃபோன் தொலைஞ்சிருச்சு. உங்கள் வீடு எங்க? அது இல்லை, வீடு பக்கத்தில் தான், நான் போயிடுவேன். சரி, நீங்கள் போங்க, நான் கூடவே பின்னாடி வரேன். இல்லை, யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாயிடும். ஓ, பிரச்சனை? ஒன்று பண்ணுங்க, என் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எதா பிரச்சனைனா கால் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து வாங்கி. சரி.
மச்சான் லெஃப்ட் பில்டிங். பொண்ணோட ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்கி கொடுறா. ஓ டேய் நான் டேய் வந்துட்டேன். அதுக்காத மாதிரியே போகிறான் பாரு. ஹலோ, ஃபோன் வாங்க வந்திருக்கேன். டைம் ஆகுது. ஃபோன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹலோ, கேட்குதா? டைம் ஆகுதுங்க. என்னங்க, ஃபோன் வாங்க வந்திருக்கேங்க. கேட்குதா உங்களுக்கு? நீங்களா? அடுத்து என்னாச்சு? என்னாச்சு ஒன்றா சேர்ந்துட்டானுங்கடா. ஒன்றா சேர்ந்துட்டாங்களா? ஆமாம். அப்பா. ஹே என்னாச்சு? அதுவா? சொல்றி மாட்டினியா? அவன் தான் காப்பாத்துனான். ஓ, நியூ ரூட் கிடைச்சிருச்சா? எங்க நீ தான் முந்திக்கிட்டியே. என்னடி சொல்ற? இரு, நீயே பாரு. ஃபோன் ஃபுல்லாக உன் ஃபோட்டோஸ் தான்ப்பா வச்சுருக்கான். அந்த பையனை உனக்கு முன்னாடி தெரியுமா என்ன? ஏன் முழிக்கிற? ஆ சொல்லு. ஹலோ ஹலோ. ஆ, ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இல்லைங்க, யாராக இருந்தாலும் அதே தான் பண்ணியிருப்பேன். டெக்ஸ்ட் பண்ணது நீங்கள் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க தான். ஆ சரிங்க. ஓகே, நாளைக்கு வந்து ஃபோனை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மொபைலில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டா? ஓ இல்லைங்க இல்லைங்க. அவங்க உங்கள் லவ்வரா? ஐயோ, லவர் மாதிரி. ஒன் சைடாக 5 வருஷமாக லவ் பண்ணுறேங்க. 5 வருஷமா? இதில் பெரிய கூத்து என்னன்னா, அவளுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க. ஓ, அப்போ அவங்க அழகாக இருக்கனால தான் லவ் பண்ணீங்களா? அவங்க ஒரு கவிதை. என்ன கவிதையா? ஆமாங்க, அவங்க ஒரு கவிதை. மலை போல வந்து